நமது சித்தர் ஜீவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி. அனைவருக்கும் சித்தர் ஜீவன் வெங்கடேசனின் ஆத்ம வணக்கங்கள். இன்று மௌனகுரு தாயம்மா அவர்கள் மௌன விரதம் இருந்து 24ஆம் ஆண்டு விரதம். ஒரு அன்னை, ஒரு சித்தரம்மா 24 வருடங்கள் தொடர்ந்து பேசாமல் மௌனத்தில் இருந்து வருகிறார். அதனுடைய 24ஆம் ஆண்டு விழா இன்று காவாங்கரை கண்ணப்ப சுவாமியின் மடத்தில் நடைபெறுகிறது. அந்த விழா அன்று அன்னதானம், சொற்பொழிவு எல்லாம் நடக்கிறது. வாய்ப்பு இருப்போர் கலந்து கொள்ளுங்கள். மௌனகுரு அன்னை தாயம்மா அவர்கள் எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பார். ஏதாவது சொல்ல நேரிட்டால் ஸ்லேட்டில், பேனாவில், பேப்பரில் எழுதி காண்பிப்பார். அற்புதமான மௌனகுரு சுவாமி அவர்கள். குருவே சரணம், குருவே சரணம். இவருடைய கொஞ்ச நாள் எல்லாம் உட்காருங்க. கொஞ்ச நாள் சாப்பிடுமா?
ஆத்ம சம்பந்தத்தை கொடுக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம சம்பந்தம் பண்றதே இல்லை. ஆத்மாவில் இருக்கிறவங்க ஆனந்தமா இருப்பாங்க, மனசுல இருக்கிறவங்க அதுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க, அந்த நேரத்துக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பாருங்க. அனைவருக்கும் சித்தர் ஜீவன் வெங்கடேசின் ஆத்ம வணக்கங்கள். நேற்று 17/6/26 புதன்கிழமை அன்று பெண் சித்த புருஷினி தாயம்மா அவர்களின் 24ஆம் ஆண்டு மௌன விழா சிறப்பாக நடந்தது. எங்கே என்றால் காவாங்கரை கண்ணப்ப சுவாமி ஜீவசமாதி ஆலயத்தில் அன்னையை சந்தித்து அவருக்கு மரியாதை செய்து அவர் அளித்த அன்னத்தை சாப்பிட்டு பிறகு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி வந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சியானது. அதேபோல் கண்ணப்ப சுவாமியின் ஜீவசமாதி ஆலயத்தில் அதிக ஆற்றல் நிறைந்தது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள். அன்னை புன்னேரியில் நாகப்புற்று ஆசிரமம் வைத்திருக்கிறார். நாகப்புற்றில் தான் படுத்துக் கொண்டிருப்பார். 3 அடி உயரத்தில் ஆசானபாகவாக இல்லாமல் குள்ள உருவத்தில் இருந்து சடைமுடியுடன் காட்சி தரும் அம்மாவை பார்ப்பதற்கு மனம் குளிர்ச்சி தரும். இவருடைய சடைமுடி 7 அடி நீளம் இருந்தது. அது நீளம் கருதி பாதி எடுத்து விட்டார் அன்னை. ஆற்றல் நிறைந்த அன்னை, அமைதியான அன்னை.